Hi friends, I am Kadir. Welcome to NSK Bates World. நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உள்ள பானைக்குள்ளே இருக்கிறது வந்து மேலு டபுள் ஃபேட்ரு. இதோட இப்போ தான் பேர் போட்டிருக்கோம். இதோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த பானைக்கு மேலே இருக்குது. அது நம்ம வீடியோ எடுக்கங்காட்டி பயந்து போய் உட்காந்து மேலே போயிடுச்சு. அடுத்தது நம்ம இது வந்து நீ அடுத்த இதோட சிக்ஸ் அப்டேட்டில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெயின்போ. அது வந்து ரெயின்போன்னா கரெக்டாக இல்லை, இது நான் ஃப்ரெண்ட்ஸ் இதில்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நல்லா சிக்ஸு காப்பாற்றுது. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 சிக்ஸ் வச்சுருக்கு. இது சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு இதோட ஃபாதர் பார்த்திங்கன்னா மேலு. இதுதான் இந்த சிக்ஸுக்கு தகப்பேன். இப்போதைக்கு 5 வச்சுருக்கு. இது நல்லா சிக்ஸு நல்லா ஹெல்த்தியாக காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கு. அடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளூ ஸ்பேங்கிளு டபுள் ஃபேட்டரும் போட்டிருக்கோம். ப்ளூ ஸ்பேங்கிளு இப்போ வரைக்கும் நல்லா சிக்ஸு காப்பாற்றிட்டே வருது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து இப்போதைக்கு வந்து 3 சிக்ஸ் வச்சுருக்கு. 5 எக்கு வச்சுருந்தது. இப்போதைக்கு 3 சிக்ஸு வெளியே வந்துடுச்சு. பட் இப்போதைக்கு ஒன்று வந்து கன்ஃபார்மாக டபுள் ஃபேட்டர்னு தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூ ஸ்பேங்கிளு. இது வந்து இப்போதைக்கு நம்ம நல்ல இதோட இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா இது சிக்கு. நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குறது இது வந்து ஃபாதர் மேலு. இதோட ஃபீமேல் பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு கால் இல்லாமல் இருக்குது. இப்போதைக்கு எக் வச்சுருக்கு. இது நல்ல பேரண்ட்டு தான். இது வந்து இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 சிக்ஸு காப்பாற்றி கொடுத்தது. மறுபடியும் இப்போ எக் லேக் பண்ணிடுச்சு. சிக்ஸு வீடியோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். இதோட மேல் பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபீட் பண்ணுது சிக்ஸுக்கெல்லாம். இப்போ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நாம் க்ரீன் ஸ்பேங்கிள் வந்து டார்க்கு ப்ளூ ஸ்பேங்கிள் போட்டிருக்கோம். இது வந்து இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது அல்டிமேட் நம்ம ஃபேமிலியே. இப்போ வரைக்கும் நம்ம ஒரே போன கிளச்சில் செகண்ட் கிளச்சில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 சிக்ஸு நம்ம க்ரோ பண்ணி கொடுத்துருக்கு. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்பேங்கிள். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்போ இது பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே என்ன சொல்கிறது, ஃபீமேல் வந்து மேல் ரெயின்போ, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்பேங்கிள். இப்போ இவ்வளோ நாள் கழித்து இது பேர் போட்டு இப்போ தான் வந்து நமக்கு ஒரு எக் லே பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா இது நல்லா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் இது வந்து நீ அடுத்து எவ்வளோ சிக்கு வச்சுருக்கு, எக் வச்சு எவ்வளோ சிக்கு ஹேட்ச் பண்ணுதுன்னு அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்னவா வரும்னு தெரியல. நார்மல் ஸ்பேங்கிள் வருமா இல்லை ஏதாவது இது நார்மல் பஜ்ஜீஸ் வருமா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் ஸ்பேங்கிள் மேல் வந்து ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ரெயின்போ ஸ்பேங்கிள். அதோட சிக்ஸு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என்ன ஒயிட் வந்து ரெட் ஐயாட்டிருக்கு, நல்லாவே தெரியுது கண்ணோட இது. அது வந்து பிளாக் ஐ. அது சூப்பராக வந்திருக்கு, கொஞ்சம் டார்க் நீல கலர் மாதிரி. பார்க்கலாம் அடுத்தடுத்த இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட் கிளச்சு. இப்போ இந்த பேர்டுகளில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் எல்லாமே ஃபஸ்ட் கிளச்சில் தான் போயிட்டுருக்கு. நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இல்லைன்னா இந்த ரெயின்போவும் போட்டு பார்க்கலாம். மேல் ரெயின்போவும் இந்த ஃபீமேல் ரெயின்போவும் போட்டு பார்க்கலாம் அடுத்த இதில். இப்போ நம்ம இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு 4 சிக்கு காப்பாற்றிருக்கு. இதை ஃபஸ்ட் கிளச்சு. இது இந்த கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 1.5 தான் போட்டிருக்கேன். இது 4 சிக்ஸு இப்போதைக்கு வந்திருக்கு. ஒன்று நார்மலாக இருக்குது. நீ இதில் ஸ்பேங்கிள் ஒன்று டபுள் ஃபேட்டர்னு தெரியுது. அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். நமக்கு எது கிடைக்குன்னு தெரில. நம்ம பார்த்துட்டு இல்லை நமக்கு நார்மல் அதிகமாக வர்ற மாதிரி இருந்தால் நமக்கு தூக்கி ஸ்பேங்கிள் வர மாதிரி நம்ம வேறு இதில் ப்ரீடிங் போடலாம் வேறு பஜ்ஜீஸோட. நமக்கு என்ன ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபேட்ரு எல்லோ டபுள் ஃபேட்ரு. மேல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்பேங்கிள். இது நல்ல மார்க்கிங்கோடு தான் இருக்குது இந்த ஸ்பேங்கிள். இதில் வந்து பாருங்கள் நமக்கு 4 சிக்கு வந்திருக்கு. இது ஒன்று வந்து டபுள் ஃபேட்டர்னு தெரியுது, மற்ற 2 நார்மல் தாட்ட தெரியுது. நம்ம வீடியோவிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நார்மல் தான்னு. ஒன்று மட்டும் டபுள் ஃபேட்டராக வந்திருக்கு. அடிக்கடிக்கு நமக்கு
நார்மல் வந்துச்சுன்னா நம்ம அதை தூக்கி வேறு இதோட போட்டு பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு ஃபஸ்ட் கிளச் தானே, ஓகே நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த சிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து 8 மந்த்து 9 மந்த்து 10 மந்த்து இதெல்லாம் இதில் ப்ரீடிங் கண்டிஷன் வந்துருச்சு. இதில் ஒரு 2 மட்டும்தான் கொஞ்சம் இப்போதைக்கு சின்னது. இப்போதைக்கு ஒரு 3 மந்த்து 4 மந்த்து தான் இருக்குது. நீ அடுத்த இதில் வந்து இதெல்லாம் ப்ரீடிங் போடணும். நம்ம கேஜெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வின்டர் சீசன்னால் குளிர்காலத்தில் வந்து இப்போதைக்கு ப்ரீடிங் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கு. பானையில் வந்து நம்ம வந்து மெயினாக பஜ்ஜீஸ் ஸ்பேங்கிள் தான் நம்ம எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம ஸ்பேங்கிள் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். பார்த்தோம்ல அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த மேலோட இதுக்கு ஒரு ஃபாதரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலு தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மேலு தான் இதோட ஃபாதர். எல்லாமே அப்பனாட்டவே பிள்ளைகள் மாற. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்தோம்ல நம்ம 7 சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அதோட சிக்ஸு அந்த இதோட அதனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல மார்க்கிங்கு, நல்ல ஸ்பேங்கிள், டபுள் ஃபேட்டரு, ப்ளூ ஸ்பேங்கிள், எல்லா ஸ்பேங்கிள் இருக்குது. நமக்கு அந்த ஸ்பேங்கிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட இதுவுமே எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்று மட்டும் நம்ம நார்மல் தாட்ட ஸ்ப்ளிட்டு மாதிரி நார்மலாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேர்டு அடி இல்லாமல், ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் குண்டு பல்ப் போட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம இந்த வின்டர் சீசன்லேயும் நமக்கு எந்த ஒரு பேர்டு அடி இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது. இதில் நீங்கள் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது டபுள் ஃபேட்டரு வருது. இன்னும் மேல் அண்ட் ஃபீமேல் இன்னும் தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நம்ம தெரியும். அநேகமாக நம்ம இந்த ப்ளூ ஸ்பேங்கிள் மேலே தான் தெரியுது. அது எனக்கு தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கல எப்படின்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஃபீல்டு புதுசு தான். நானும் ஒரு ஹேபிட்டாக நான் வளர்த்திட்ருக்கேன். நாம் அப்படியே அந்த குருவி பார்க்க ஒவ்வொரு கலரை பார்க்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருது. ஒவ்வொரு இதுவும் நாமளும் இது பண்ணணும், டைப்பில் பேர்ட்ஸ் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி பட்டிருக்கோம். நாமளும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். நாமளும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. நாமளும் அடுத்தடுத்த இதில் வந்து ஒவ்வொரு இது ஸ்பேங்கிள் இது நார்மல் இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா போடலான்ட்ருக்கோம். நம்ம இந்த கலர் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பேங்கிள் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்து, வால் நல்லா சைஸு, நல்லா ஃபுட்டு நல்லா நம்ம எல்லாம் கொடுக்குறோம். பச்சை பயிறு, சுண்டல் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி வச்சிடுறோம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. எல்லாமே வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது எங்கடா வாழைக்கானன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா அதை சண்டை போட்டு கடித்து பிச்சிடுச்சு. அதனால தான் நாம் இந்த இது பார்த்திங்கன்னா இதில் வந்து அடல்ட்டு இதெல்லாம் நீ ப்ரீடிங் போகிற இது. இப்போதைக்கு வந்து நம்ம வின்டர் சீசனால் தான் இப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நீ ப்ரீடிங் போடலாம். இதெல்லாம் வந்து நல்லாவே அடல்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு வந்து இதுக்கு எங்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபீமேல் தான் இருக்குது, மேல் இல்லை. நான் இதுக்கு நம்ம மேல் ரெடி பண்ணணும் அதிகமாக. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ எதுக்கு நான் பானை கட்டியிருக்கேன்னா இதுக்கு நான் எல்லாம் எக் லே பண்ணிடுச்சு. இதுலேயே ஒன்று பேரண்ட் ஆகி இதாகிடுது, எல்லாம் எக் லே பண்ணிடுச்சு. அதனால் வந்து நீ எல்லாம் இது பிரித்து போடணும். எக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வந்து என்ன இது பானை வந்து ரொம்ப சின்னது. இதில் வந்து டபுள் ஃபேட்ரு. இது எங்கடா எக் லேக்குன்னா இது எக் லே பண்ணல. நீ அடுத்த இதில் தான் இதில் எக் லே உள்ளேயே போய் இருக்குது. நீ அடுத்து எக் லே பண்ணி நினைக்கிறேன். இந்த ஸ்பேங்கிள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இதில் ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிச்ச கலரு? நமக்கு ஸ்பேங்கிள்னு தெரியும், பட் இதில் நிறைய வந்து நாம் இன்னும் கற்றுக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நானும் நிறைய இதில் தெரிஞ்சிட்ருக்கேன். நாம் அடுத்தடுத்த ப்ரீடிங்கில் எது போடலாம், ஏதாவது இருந்தாலும் நம்ம அனுபவம் யாராச்சும் திறமைசாலிகள் எக்ஸ்பீரியன்ஸ் மேன் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தெரிஞ்சிட்ருக்கோம்ல நிறையா. நாமளும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நாம் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச இதை வச்சு நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 8 பேராட்டம் இருக்குது. நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா நீ எல்லாமே எடுத்து நீ செப்பரேட் ப்ரீடிங் தான் போடணும். நான் ஃபின்ச்சஸ் தான் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீ அடுத்து நம்ம ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் ஒரு 50 பேர் போடலான்ட்டு இருக்கேன், 50 பேர் பார்க்கலாம் நமக்கு எப்படி இதுன்ட்டு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு என்கிட்ட இன்னும் நிறைய எழுந்திரிச்சு. பட்டு என் அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறப்ப நீக்கி விட்டாங்க. அதனால் நிறையா ஓடிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீடிங் போட்டிருக்கோம். 2 டபுள் ஃபேட்ரு ஃபீமேலுமே டபுள் ஃபேட்ரு மேலும் போட்டிருக்கோம். அநேகமாக இது நான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தான். அதனால் வந்து இப்போ அதை தான் வச்சு போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தங்காட்டி நான் வச்சு போட்டிருக்கேன். நம்ம அடுத்த இதில் வந்து எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ தான் ப்ரீடிங் போட்டிருக்கோம். இது வந்து எக் லே பண்ணிடுச்சு. இப்போ வந்து இது 3 எக்கு வச்சுருக்கு. இப்போதைக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அது இது பண்ணல. இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் எக்கெல்லாம் லே பண்ணல. இது டபுள் ஃபேட்டருமே இது இந்த போட்டிருக்கோம்.
நம்ம அடுத்த இதில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நான் அதிகமாக பிரித்து போடல. ஏன் அப்படின்னா வின்டர் சீசனால் பேர்டு அடி வாங்கிடக்கூடாது. அது ஒரு காரணத்தினால வந்து நான் குண்டுபால் போட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் வந்து இப்போதைக்கு வரைக்கும் நான் எதுவும் போடல. இப்போ பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா எக் வந்து 3 லே பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வின்டர் சீசன் முடிஞ்சதுமே நம்ம ஃபார்ம் ஃபுல்லாக வந்து இப்போதைக்கு 50 பேர் லவ் பேர்ட்ஸை போடலான்ட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காக்டெயில் பற்றியுமே நார்மல் லவ் பேர்ட்ஸ் பற்றியுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.